வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் பண்ண வரலட்சுமி நோன்பு வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இப்போ வரலட்சுமி நோன்பு எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு பல வரங்களை அள்ளித்தருவல் தான் மகாலட்சுமி. இந்த வரலட்சுமி நோன்பு நம்ம பண்ண நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டில் முன்னேற்றம் நிறைய ஏற்படும். பல அதிசயத்தக்க மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நான் போன வருஷம்தான் இந்த நோன்பு செய்ய ஆரம்பித்தேன். போன வருஷம் நான் 3 பேருக்கு ப்ளவுஸ் பிட்டு கொடுத்தேன். இந்த வருஷம் நான் 3 பேருக்கு புடவை வச்சு கொடுத்தேன். இந்த மாதிரி நம்ம வருஷம் நம்ம கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் நம்மளை நிறைய நல்லபடியாக வச்சுருந்தா அடுத்து நம்ம வெள்ளி தங்கம்லாம் கொடுக்கலாம். நம்ம இல்லாதவங்களுக்கு நம்ம கூப்பிட்டு சுமங்கலிங்களுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்மளை மென்மேலும் உயர்த்துகிற நோன்பு தான் அந்த வரலட்சுமி நோன்பு. அதுக்கு நான் மாக்கோளம்லாம் போட்டு முதல் நாளே ரெடி பண்ணிட்டேன். இப்போ கலசம் வச்சு நான் வழிபாடு பண்ண போகிறேன். அதுக்கு எப்போவுமே கலசத்துக்கு நம்ம தட்டில் பச்சரிசி போடணும். அதில் 5 கைப்பிடி பச்சரிசி நிரப்பிக்கிறேன். அதில் ஒரு வெள்ளி செம்பை நம்ம வச்சுக்கிறோம். அதுக்குள்ளேயே நம்ம பச்சரிசி பாதி அளவு போட போகிறோம். போட்டுட்டு அது உள்ளார நம்ம நிறைய பொருட்கள் போடணும். இப்போ தட்டில் பச்சரிசி நிரப்பி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். இப்போ பாதி அளவு நம்ம இப்போ பச்சரிசி இந்த செம்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜாதிக்காய், ஏலக்காய் 2, அப்புறம் கிராம்பு, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வாசனை பொருள்கள் போடணுமோ போடலாம். அப்புறம் கோமதி சக்கரம், அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள், குங்குமம், காதோலை கருகுமணி, இது எல்லாமே போடலாம். வெள்ளிக்காயின் தங்கக்காயின் இருந்தால் போடலாம். எல்லாமே போட்டு தான் 18ஆம் பிறப்புக்கு நான் வெள்ளிக்காயின் தங்கக்காயின் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே நானும் போட்டிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். காதோலை கருகுமணி போட்டிருக்கேன். இப்போ வெள்ளிக்காயின் வாங்கியிருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு வைரம் கூட இதில் போடலாம். அப்புறமா நம்ம கனி எலுமிச்சை கனியை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வாசனை திரவம் போட்டு வாசனை மலர்கள் மல்லிகைப்பூ போட்டாச்சு. 5 ஒரு ரூபா காயின் 5 எண்ணிக்கையில் அதையும் போட்டாச்சு. இப்போ மாவு விலை கொத்து நம்ம 5ஓ 7ஓ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அதையும் இந்த செம்பிள் மேலே வச்சாச்சு. தேங்காயை கொஞ்சம் நார் இருக்கிற மாதிரி இருந்து அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் நம்ம நல்லா சந்தனம் மஞ்சள் நல்லா மேல் நோக்கி தடவிட்டு அதில் குங்குமம் வச்சுட்டு அதையும் நம்ம மகாலட்சுமியாக நினச்சி அதையும் நம்ம இதில் வச்சுக்கிறோம். அதில் தான் நம்ம அம்மன் ஃபேஸை வச்சு அலங்காரம் பண்ண போகிறேன். நான் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு மனசு ரொம்ப நிறைவாக இருந்தது. ஏன்னா நான் அம்மன் ஃபேஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். அதுக்கு அலங்காரம்லாம் பெருசாக என்கிட்ட எதுவுமே இல்லை. அடுத்தடுத்து நான் நல்லபடியாக பண்ணணும். நான் வேண்டுதல் வச்சுருக்கேன். அது நிறைவேறணும்னா நல்லபடியாக பண்ணணும். இந்த தேங்காய் மேலே வைக்கிற இந்த கம்பி நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதையும் நான் வச்சுட்டு பட்டு பாவாடை வாங்கியிருந்தேன். அதையும் அம்மனுக்கு வச்சு தாலி கயிறில் மஞ்சள் கிழங்கு கட்டி அப்புறம் என்கிட்ட இருக்கிற நகைகள் கொஞ்சம் போட்டுட்டு நான் அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது அம்மன். அப்புறம் வாசனை மலர்கள் மல்லிகைப்பூ, பன்னீர் ரோஸ் இதெல்லாம் போட்டு நான் அலங்காரம் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ அம்மனை நம்ம வெளியில் நம்ம ரெடி பண்ணிவிட்டு வெளியில் அழைச்சிட்டு போய் அதுக்கு 2 பக்கமும் நான் குத்து விளக்கு ஏற்றி அப்புறம் ஒரு காமாட்சி விளக்கு ஏற்றி அதுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம்லாம் பழங்கள்லாம் வச்சு நான் தூப தீப ஆராதனையெல்லாம் காட்டிட்டேன். நிலைவாசலுக்கும் நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு தூப தீப ஆராதனை காட்டியாச்சு. வீட்டுக்குள்ளே நான் டேபிளில் ஒரு வாழை இலை பரப்பி அதுலேயும் பச்சரிசி வச்சு மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சுருக்கேன். எல்லா சாமிங்களுக்கும் இப்போ தூப தீப ஆராதனையை காட்டி நம்ம வெளியிலேருந்து அம்மனை வீட்டுக்குள்ளே நம்ம அழைச்சிட்டு போகணும். இது வியாழக்கிழமை முதல் நாளே பண்ணிடுறது. வெள்ளிக்கிழமை காலையில் தான் நம்ம பண்ணணும். வேறு காலையில் வரலட்சுமி நோன்பு அந்த பூஜை மெயின் பூஜை அன்றைக்கி தான் பண்ணணும். முதல் நாளே நம்ம அம்மனை வெளியில் இருந்து அழைச்சி வீட்டுக்குள்ளே போயிடலாம். இது அன்றைக்கே காலையிலே அழைச்சிட்டு அன்றைக்கே கூட வைக்கலாம். நான் முதல் நாளே எல்லாமே ரெடி பண்ணி முதல் நாளே அழைச்சிட்டேன். இப்போ நம்மளோட விருப்பம்தான். 3 நாள், அதாவது வியாழக்கிழமை நம்ம வெளியிலேருந்து அழைச்சி வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வெள்ளிக்கிழமை வச்சு சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணலாம். இப்போ பாருங்கள் அம்மனை நம்ம வீட்டுக்குள்ளே நாங்கள் அழைச்சிட்டு போகிறோங்க. இது ரொம்ப அளவில்லாத மகிழ்ச்சியை நமக்கு தருது. பாருங்கள் அம்மன் நம்மளுக்கு வேண்டிய வரங்களை தருவாங்க. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக யார் வேணாலும் இந்த பூஜை பண்ணலாம். இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும்னு கிடையாது. யார் வேணாலும் பண்ணலாம். பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து நம்ம மேடையெல்லாம் அமைச்சு நல்லா அலங்காரம்லாம் பண்ணணும். நான் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன்.
இப்போ என் பொண்ணுங்க 2 பேரும் 2 விளக்க வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அம்மன் ஃபோட்டோ கலசத்துக்கு பக்கத்தில் இந்த எல்லா விளக்கையும் ஆல்ரெடி நான் 2 குத்து விளக்கு பெருசு ஏற்றி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லபடியாக வச்சாச்சுங்க. இப்போ வந்து நான் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, தாலி கயிறு, அப்புறம் வந்து மெகந்தி, இந்த குங்குமம், மஞ்சள், இந்த மாதிரி எல்லாமே செட்டு, சீப்பு, இது எல்லாமே நான் வந்து 11 செட்டு வாங்கியிருக்கேன். அதே மாதிரி வளையலுமே வந்துட்டு நான் 5 டஜன் வாங்கியிருந்தேன். பழங்கள் வச்சுருக்கேன், ப்ளவுஸ் பிட் வச்சுருக்கேன், அம்மன் பாவாடை வச்சுருக்கேன், புடவையெல்லாம் வச்சுருக்கேன். எல்லாமே வச்சு நான் வந்துட்டு இன்றைக்கி நல்லபடியாக வந்துட்டு வரலட்சுமி நோன்பை வந்து பண்ணியாச்சு. மறுநாள் காலையில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அம்மனுக்கு வந்து பொங்கல் இந்த மாதிரி பிரசாதம் வச்சு எல்லாமே நம்ம செஞ்சு அம்மனுக்கு நைவேத்தியம் வச்சு நம்ம வந்து படைக்கணும். அதே மாதிரி ஈவினிங் பூஜை பண்ணணும். அடுத்த நாள் நம்ம நைவேத்தியம் வச்சுட்டு புனர் பூஜைக்கு வந்துட்டு அம்மன் ஃபேஸை வந்து நம்ம எடுத்து நம்ம அரிசி பானையில் வச்சுட்டு, எப்போவுமே அம்மன் நம்ம வீட்டோடு தங்குற மாதிரி நம்ம அரிசி பானையிலே வச்சிடணுங்க. அந்த நம்ம வச்சுருந்த தேங்காயை வந்து நம்ம இனிப்பு செய்ய வந்து பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி தான் இந்த வருஷம் நான் வந்து சிம்பிளாகவே நான் வந்து வரலட்சுமி நோன்பு பூஜையை வந்து பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே வந்து ஒரு 7-9 பேருக்கு நான் வந்து ப்ளவுஸ் பிட்டு கொடுத்தேன், புடவை கொடுத்தேன் 3 பேருக்கு. எல்லாருமே கொடுக்கணுன்னு ஆசை தான். ஆனால் இந்த 3 தடவை தான் 3 பேருக்கு தான் கொடுக்க முடிஞ்சது. அடுத்தடுத்த வருஷங்களில் நான் வெள்ளிக்காயின் தங்கக்காயெல்லாம் கொடுக்குறதுன்னு முயற்சி பண்ணியிருக்கேன். அந்த அம்மன் என்னை நல்லபடியாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த வரலட்சுமி நோன்பு வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.